கன்னியா ராசியை பொறுத்தவரை சமசப்தமத்தில் சனி சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு உச்சம் பெற்று போய் 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எவ்வளோ நாள்? 27/3/2026 வரணும் சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கு மாறும் வரை உங்களுக்கு பணத்திற்கு பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அவருடைய வீடான 2ஆம் இடத்தையே பார்க்கறதுனால பணத்தில் ஒருபோதும் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், பேச்சில் கட்டுப்பாடுன்னு இருப்பது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறவர்களும் புதிய வேலையில் மாற்றம் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா சமசப்தமத்தில் சனியும் சூரியனும் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. 7ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் போக போகிறார் இந்த மாதம். அதனால் 7ஆம் இடம் பார்த்தாலேனால் புதன் போனதுக்கப்புறம் பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால தொழிலில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் லெவலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய தாயின் உடல்நிலை ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நிச்சயமாக சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய மாறுதல்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் ஒரு 80 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு அமையும்.